உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். அதான பாட்டு. அந்த பாட்டு ஞாபகமா? உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். அப்ப இந்த தியானம், இந்த திக்ர் செய்கிற இதனுடைய நோக்கம் என்ன? என்ன நான் உணர்றதுதான், என்ன நான் அறிஞ்சு கொள்றதுதான். இதுதான் என்னுடைய நோக்கம். இப்ப எந்த செயற்பாட்டுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த திக்ர் செய்கிறது, இந்த தியானம் செய்கிறதுக்குரிய நோக்கம் என்ன என்று பார்த்தா, என்ன நான் உணர்ந்து கொள்ளணும். அதான் வெளிப்படையா உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்ய அந்த பாட்டுல சொல்றாங்க. இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, உரிய இடம் சேரும் வரை, உரிய இடம் சேரும் வரை உரியபடி திக்ர் செய். உரிய இடம் சேரும் வரை உரியபடி திக்ர் செய். அப்ப நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டி இருக்கு. அந்த இடத்துக்கு போய் அந்த சேரும் வரைக்கும் அந்த உரியபடி திக்ர செய் என்று சொல்றார். அதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்ன, இதுலையும் இருக்கு. உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்யல என்று சொல்ற பாட்டிலையும் அந்த உரிய என்கிற ஒரு சொல்லோடு பாவிக்காங்க. அந்த பாட்டிலையும் உரிய படி என்ற ஒரு சொல்ல பாவிக்கார். அப்ப அதுல என்ன விளங்குதுண்டா, தியானம் நினைக்கிற மாதிரி எல்லாம் தண்ட இஷ்டத்துக்கெல்லாம், தண்ட விருப்பத்துக்கெல்லாம், தண்ட மனோ இச்சைக்கேற்ப செஞ்சுக்கிட்டு போறது தியானம் இல்லை. அது தியானம் செய்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பலன் ஒன்றும் கிடைக்காது. என்ன அவங்க நாம தியானம் செஞ்சிட்டோம், இந்த தொழுதமாயி ஒரு கடமை நிறைவேற்றிட்டோம், தியானம் செஞ்சிட்டோம், ஒரு கடமைக்குள்ள இருப்பாள் இல்லாமல் இதால பலன் கிடைச்சிட்டா, இந்த தியானத்துக்குரிய பிரயோசனம் கிடைச்சிட்டா என்று பார்த்தா இல்லை. என்ன காரணம் அங்க பார்த்தா, அந்த நோக்கம் அறியாம செய்தது. நான் என்ன நோக்கத்துக்காக இதை செய்கிறேன் என்கிற அந்த நோக்கத்தை அறியாம செஞ்ச உடனே அது என்ன செய்யுதில்லை, அந்த பலனை அளிக்காது, பலனை கொடுக்காது. பலனை கொடுக்குறேன்னா முதல் நான் ஏன் இதை செய்யணும், என்னத்துக்காக செய்யணும், நான் இதை செய்கிற நோக்கம் என்ன என்கிற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அறியப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கக்குள்ள அந்த அறிகிற விஷயமாக வந்து அமையும் என்ன, என்ன நான் உணர்ந்து கொள்றேன், எந்த நிலையை அறிந்து கொள்றேன். உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தினம் இந்த பாட்டுல சொல்றாங்க, உன்னை உணர்குணத்தை உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்தார் சைத்தானி. அப்ப இப்ப மொத்தத்தில இது எல்லாத்தையும் வச்சு சுருக்கமா, உன்னை நீ உணர்றதுக்காக, இல்லாட்டி என்ன நான் உணர்றதுக்காக, இல்லாட்டி உன்னை நீ அறியறதுக்காக, இல்லாட்டி என்ன நான் அறியறதுக்காக செய்யப்படுற அதுதான் தியானம். இதை மறந்து, இது மறக்கடிக்கப்பட்டு ஒரு ஆள் திக்ர்ல தியானத்தில ஈடுபடுவாரண்டா, ஈடுபடுறாரண்டா, இவர் அந்த நோக்கத்துக்கு ஏற்ப அந்த நோக்கத்தையே குறிக்கோளா வச்சு அந்த தியானம் செய்கிறாளா? அந்த அப்படி செய்கிற தியானத்தில் அவளுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? அப்ப இன்றைக்கு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஒசாயிட கல்வியை எடுத்து கல்விக்குள்ளேயும் வந்து திக்ர் தியானம் செய்கிறோம் என்று இருக்கிற யாருமே இன்னும் இந்த மிஹராஜ் பயணத்தை மேற்கொள்ளையும் இல்லை. களிமா பொருள் உணர்ந்து கருத்தை செலுத்தி அவக தோணையும் இல்லை. அந்த மிஹராஜின் வழி அவர்களுக்கு தெரியவும் இல்லை. சித்ரத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அவர்களை அழைத்து செல்லையும் இல்லை. அப்படி என்ன இவங்க சரியான நோக்க அறிந்து அந்த நோக்குக்கப்ப தியான விஷயத்தில் ஈடுபடலை, உரியபடி உரிய முறைக்கு ஈடுபடலை தானே விஷயம். அப்படி என்ன உதாரணத்துக்கு நாம எடுக்கிறேன்டா, இந்த விலாசத்துக்கு நீங்க வந்தீங்களா என்ன சந்திக்கலாம் என்று நாம ஒரு விலாசம் கொடுத்தோம் என்று வைப்போமே. இந்த விலாசத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த சந்திக்கலாம் என்று ஒரு விலாசத்தை கொடுக்கும். நாம அந்த கொடுக்குற விலாசத்தை கரெக்டா கொடுக்கும். நம்பர்ல இருந்து பெயர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு எழுத்தும் பிழை இல்லாம விலாசத்தை கரெக்டா எழுதி, நாங்க இந்த விலாசத்துக்கு வந்தா நீங்க என்ன சந்திக்கலாம் கொடுத்த உடனே சரி என்று வாங்கிக்கிட்டு அவங்க எந்த விலாசத்துக்கு வராங்க? கொடுத்த விலாசம் அப்படியே இருக்க அவகிட்ட விருப்பத்துக்கு ஒரு விலாசத்தை எடுத்துக்கிட்டு, இப்ப நாம 50ஆம் நம்பர்ல நம்மளோட வீடு இடிக்கி விலாசம் பண்ண கொடுத்தா அவங்க 100ஆம் நம்பர்ல எங்கடா இருக்கிறது சரி இடிக்க. இப்ப என்ன வந்து சந்திப்பாக சந்திக்க மாட்டாங்க. நாள் போகும், நாள் போய் யாராவது ஒரு ஆள் கண்டு
நீங்க 100ஆம் நம்பரை வச்சுக்கிட்டு தேடினா சந்திப்பீங்களா? நான் அவரோட வீடு 50ஆம் நம்பர். அந்த 50ஆம் நம்பர்ல போய் பாருங்க, சந்திப்பாரு. யாராவது ஒரு சின்னத்துக்கு பிறகுதான் சரியா அவர் என்ன செய்வாரு, என்ன வந்து சந்திப்பாரு. அப்படி ஒரு ஆள் செல்லக்குள்ள இல்ல நான் 100ஆம் நம்பர்ல தான் நான் சந்திப்பேன் நின்றாருண்டா. அப்ப இவரு பிடிவாதத்தோட நிக்காரா இல்லையா? அப்ப இவருக்கு இப்ப நாம இன்னைக்கு அவன் செல்றவங்க என்ன செய்வான், என்ன செய்யறது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்யட்டும், 100ஆம் நம்பரையே தேடி அலைஞ்சி கடைசியா இவர் எங்க போய் சுத்தினாலும் 50வது நம்பர் இன்ன ரோட்டு இன்ன விலாசம் பண்ணி சொல்லி இந்த நம்பருக்கு போனதான் இவரு சந்திப்பாரு என்று அவன் அனுபவத்தில் உள்ளவன் தானே. அவன் நினைச்சு போட்டு இவருக்கு இந்த நாம இனி வழியை காட்டுற என்று போட்டு போவாளா இல்லையா? அப்ப அவர் இன்னும் 10 வருஷத்துக்கு என்ன செய்வாரு, 100ஆம் நம்பருக்கு போய் சந்திக்கிறதுக்கு தேடிட்டே இருப்பார். இப்படித்தான் அதிகமானவங்க ஒசாது காட்டின முறைக்கு, அறிய வேண்டிய முறைக்கு அறியாம, அணுகிற முறைக்கு அணுகாம தியானம் திக்கிர் செய்து எந்த பலனையுமே காணல, எந்த பிரியோசனத்தையும் காணல. இன்னும் இப்ப நீங்க இன்னும் அந்த தியானங்கள் செஞ்சு திக்கிர் செய்ய போல இன்னும் அப்படி ஒரு விஷயத்தை கண்டேன், நான் இப்படி ஒரு நிகழ்வை கண்டேன், நான் இப்படி ஒரு காட்சியை கண்டேன், நான் இப்படி ஏகமா இருக்கிற நிலையை உணர்ந்தேன் ரெண்டெல்லாம் இன்னும் நீங்க சொல்றது அனுபவம். இந்த தியானத்துக்குள்ள இந்த திக்ருக்குள்ள நீங்க வந்ததால உங்களுக்கு ஏற்படுற அனுபவம். இப்படி அனுபவங்கள் எதுக்குமே ஏற்படாம அந்த வழியால போக முடியாது. ஆனா இந்த அனுபவங்கள் ஏற்படக்குள்ள தியானம் செஞ்சா இந்த அனுபவத்தோட தான் நாம நிக்கணும், இந்த அனுபவத்தை தான் எடுக்கணும், இந்த அனுபவத்துக்கு கிட்ட வரணும் என்று முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை விளக்குறேன். நாம போற நோக்கம் என்ன? தன்னை உணர்த்தான். அப்ப இடையில போகக்குள்ள ஒரு அழகான பூந்தோட்டம் ஒன்று நிக்குவா என்று பார்த்துட்டு போறது பிள்ளையா? அங்கடா அழகா ஒரு கார்டன் ஒன்று இருக்கே தெரியுது, இது நல்ல ஒரு சிட்டியா இருக்கே, நல்ல ஒரு பசாரா இருக்கே என்று பாக்குறது பிள்ளையா? ஆனா பார்த்த உடனே சிலர் என்ன செஞ்சிடுற, கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நல்ல அழகா இருக்கே, நாம கொஞ்சம் பார்த்துட்டு போவோமே ரெண்டு நிப்பாட்டின உடனே இறங்கியாச்சு. நீ அதை சுத்தி பார்த்துட்டு இருக்கக்குள்ள நல்ல ஒரு வீடு வம்படும் கண்ணுக்கு, அந்த வீட்டுல வாங்கினா நம்ம இங்க இருக்கலாமே உடனே அதை கண்டு வீட்டை எடுத்து ஒரு 10, 20, 30 வருஷம் போனதுக்கு பிறகுதான் நாம என்ன நோக்கத்துல வலிக்கிட்ட, நாம என்ன நோக்கத்துல இந்த பயணிக்க வந்த, நாம என்னத்தில மாட்டிக்கிட்டு நிக்கம்பண்டு புரிகிற டைமுக்கு தான் பயன் நான் போம்பர், நோக்கம் நான் போம்பர், இந்த குறிக்கோள் நான் போம்பர். அப்ப அவ்வளவு நாளும் அவர் கிடந்து அந்த சிட்டிக்குள்ள இல்லாட்டி அந்த கிராமத்துக்குள்ள கிடந்த காலம் அவ்வளவு நீ திரும்ப அந்த காலம் ஒன்றும் வராது. அப்ப இதை ஐநைக்கே அவர் இடையில அந்த காட்சிகள் தெரிகிறதால அந்த காட்சிகளை காணக்கூடாது இல்லை. ஏனென்றா அதெல்லாம் அடையாளம். நாம பயணம் பண்றோம், நாம ஒரு பயணத்தில இருக்கோம், நம்மளோட உள்ளத்தால ஒரு பயணம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கி, ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டு இருக்கோம் என்கிறதுக்கு தான் இந்த கனவுல இந்த காட்சிகள் எல்லாம் வரும், இந்த காட்சிகள் எல்லாம் தோன்றும். அப்ப இந்த காட்சியை கண்ட உடனே நாம இந்த காட்சி என்னத்துக்காக கண்டோம்ங்கிற விஷயத்தை மட்டும் விளங்கிக்கிட்டு அங்கால அடுத்தது நாம வந்த நோக்கம் என்ன, நம்மளோட குறிக்கோள் என்ன, என்ன நான் அறிகிறதுக்கு தானே, என்ன நான் உணர்றதுக்கு தானே, எந்த நிலையை நான் அறிந்து கொள்ளத்தானே என்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த நான் என்கிறத நோக்கியே நம்மளோட தியானம் அமையும். அந்த நான் என்கிறத நோக்கியே நாம ஒரு நிலைப்படைய செய்யணும், நம்மளோட உள்ளத்தை முயற்சி எடுக்கணும். அப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னா என்ன அறிகிற என்றா அந்த நான் என்று இருக்கிறவன் யார் என்று அறிகிறதுதான். அந்த நான் என்று சொல்லி ஒரு உணர்ந்துக்கிட்டு ஒரு உணர்வு இருக்கா இல்லையா, அப்படி உணர்ந்துக்கிட்டு அந்த உணர்வாக இருக்கிறவன் யாரு என்றுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், என்ன அறிய முற்பட்டிருக்கோம், என்ற நிலையை அறிய முற்பட்டிருக்கோம். அப்ப குறிக்கோள் எது, தியான திக்கிரில வந்து உட்கார்ந்த நோக்கம் எது, உள்ளத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஓர் நிலைப்படுத்த வேண்டியிருக்கு அந்த உணர்வுல. அப்ப உள்ளத்தை ஓர் நிலையில் நிலை நிறுத்தி நிக்கிற செய்ய அவசரம். அப்ப நான் இந்த உள்ளத்தை கொண்டு போய் ஓர் நிலையில நிலை நிறுத்துறதுக்காகத்தான் நான் எதை எடுக்க, அந்த நான் என்கிற உணர்வு அல்லாஹ்
எடுத்து அதில நான் கவனம் செலுத்தி அதை நோக்காக பார்த்து அதை நோக்காக கவனிச்சு அந்த உணர்வு வேற நான் வேற அல்ல என்று ஒன்றிக்கிற அளவுக்கு நான் எப்ப வருகுதோ எப்ப அந்த நிலை உருவாகுதோ அப்ப நான் இன்னும் உணர்ந்துகிட்டு இருப்பேன். எந்த நிலை எனக்கு என்ன செய்யும் அறியப்பட்டுக்கிட்டு. இப்ப நான் வந்துட்டேன், இடத்துக்கு வந்துட்டேன். நான் எடுத்த நோக்கம் என்ற குறிக்கோளு கிட்ட வந்துட்டேன். இனி சருக மாட்டேன். இனி சருகிறேன் என்ன செய்யணும் வேண்டா அந்த என்ன மறக்கணும், இல்லாட்டி அந்த நாளை மறக்கணும். மறந்தா மட்டும்தான் இன்னைக்கு சருகல் வறுமை அல்லாமல் மற்றபடி கடைசி வரைக்கும் அந்த அந்த உணர்வை பிடிச்சி அந்த உணர்வுல ஒன்றிச்சு அந்த ஏக வியாபக தன்மையில உணர்ற இடத்துக்கு வந்தவங்க சருகிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதுதான் நல்லா சொன்னான், என்னுடைய நல்லடியார்களுக்கிட்ட உன்னுடைய ஜென்மம் பழிக்காதா. ஏன்னா அவங்க தன்னை பிடிச்சுக்கிட்டாங்க, தன்னை உணர்றாங்க, தன்னை நிலையிலேயே இருக்காங்க. அவங்களை யாராவது கெடுக்கலாமா? அவ யாரு வந்து கெடுத்தாலும் யாரு வந்து எண்ணத்தை சின்னாலும் மாறி நீ என்னடா செய்தானான்னு கட்டுவாளா இல்லையா? புரியுதா? அப்ப அந்த அளவுக்கு அந்த உள்ள பெண்ணை செஞ்சிடும்பண்டா. அந்த என்ன நோக்கத்துக்காக நாம வெளிக்கிட்டோமோ, என்ன குறிக்கோளை வச்சு தியானத்துல உட்கார்ந்தோமோ, அந்த குறி அறிஞ்சே நாம் என்ன செய்வோம், நம்மளோட உள்ளம் அதை நோக்கியே பயணிக்கிற அளவுக்கும் மாறுபடும். அப்ப அப்படி மாறுபடுற அந்த நோக்கத்தில தான் நமக்கு இந்த தியானம் தரப்பட்டிருக்கு. இந்த தியானத்தை நாம செய்யணும். இதை மறந்துடக்கூடாது இந்த கட்டத்தில். நான் ஏன் இதை இன்னைக்கு சொல்றேன்னுடா, ஃபர்ஸ்டாவது ஒரு பாட்டுல சொல்றாங்க, தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும். என்ன அர்த்தம் அப்படின்னா, தியான நிலை சரியாகும் அப்படின்னா தன்னை அறியிற சரி, தியான நிலை சரியாகும். ஒரு ஆள் ஒரு வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வெப்பமே. இப்ப தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காக என்கிற ஒரு விஷயம் நடக்கக்குள்ள அவ செஞ்சுக்கிட்டு இருக்கிற தியானம் சரியா போயிட்டா பிள்ளையா போயிட்டா, சரியா செய்யறாளா பிள்ளையா செய்யறாளா என்ற ஒரு ஒரு ஆராய்தல், ஒரு சிந்தனை அவள்கிட்ட வேலை செய்யணுமா இல்லையா? இப்ப 2-3 வருஷமா செய்யறாங்க, தியானம் செய்யறாங்க. ஒரு அனுப்புறமானமும் அவங்களோட உள்ளத்துல எந்த மாற்றமும் ஏற்படல. எந்த மாற்றமும் ஏற்படாம அவங்க வளமையா இருக்கிற மாதிரியே இருக்காங்க. ஆனா நல்லா தஸ்ப பணியை வச்சுக்கிட்டு நல்லா ஓதி நல்ல நேரத்தை முடிச்சுக்கிட்டே போறாங்க எப்பவுமே. அப்ப உஸ்தாத் ஒரு பாட்டுல சொல்றாங்க, மணியை உருட்டுதல் போதாது, மனதை ஓர்நிலைப்படுத்தி முராகபா செய்து வெற்றி பெறுங்க. அப்படின்னா இவங்க இந்த மணியை உருட்டுற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மனதை ஓர்நிலைப்படுத்துற முயற்சியும் எடுத்து அங்கே முராக்கபா நோட்டமிடுதல், நோட்டமிட்டு என்ன செய்யணும், வெற்றி பெறுற இடத்துக்கு வரும். அப்ப இப்படி வரக்குள்ளதான் அவங்களோட தியான நிலை எண்ணியாகும், சரியாகும். இப்படி தியான நிலை சரியாகிறது அவர்களுக்கே விளங்கும். தியான நிலை, நம்மளோட தியான நிலை சரியாயிட்டு என்று அவர்களே தெளிவா விளங்கி அவர்களே உள்ளத்தால உண்மைக்குத்தான் நம்மளோட தியானம் கரெக்டா வந்திருக்கேன், கரெக்டா நடந்திருக்கேன், கரெக்டா சரியா இருக்கேன்னு என்று அவங்களே புரிந்து கொள்றதுக்கு வருவாங்க. இன்னொரு ஆக்கள் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கே தெளிவா விளங்குற இடத்துக்கு நீங்க வருவீங்க. அப்படி வார கட்டத்துல அவளுக்கு காட்சி நிலைகள் கிடைக்கும். தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டிருக்கும். அப்ப இந்த காட்சி நிலை கிட்டுறதை வச்சுத்தான் இன்றைக்கு நம்மளோட தியான நிலை சரியாகி இருக்கின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லையா? அப்ப நாம ஏற்கனவே வார வழியில நிறைய காட்சிகளை கண்டோம். அந்த காட்சிகளை நமக்கு உள்ளம் காட்டிச்சு. அப்ப நாம காட்சியெல்லாம் கண்டுதானே இருக்கோம். அப்படின்னா தியான நிலை சரியாயிட்டு தானே ரெண்டு ஒரு முடிவுக்கு வரலாமா இல்லையா? என்ன ஆக்கலாம்? இப்ப நீங்க கண்ட காட்சியை வச்சு காட்சி நிலையை ஒன்று கண்டிருக்கிறீங்களா இல்லையா? இப்படி நிறைய பேர் காட்சி நிலைகளை காண்றோமா இல்லையா? அப்ப இப்ப காண்றதை வச்சு அப்ப நம்ம காட்சி நிலை கிட்டிட்டு தானே, இப்ப நம்ம காட்சி நிலை வருது தானே, நம்ம காட்சி நிலையை காண்றோம் தானே. அப்ப நம்மளோட தியான நிலை சரியாயிட்டு ரெண்டும் ஒரு முடிவுக்கு வரலாமா இல்லையா? இப்ப இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். நாம தியானத்துக்கு வந்து நோக்கம் என்ன? அப்ப தன்னை அறிகிற இடத்துக்கு நாம் வந்து தியானம் செய்யக்குள்ள சரியா
அந்த காட்சி நிலை கிட்டும் என்று ஒசாது சொல்ற அந்த காட்சி நான் யாரை காணணும், யாரு தெரியணும் எனக்கு? இதத்தான் ஆரம்பத்துல உங்களுக்கு நான் என்ன நோக்கத்தோட நான் வெளிக்கிட்டேன், என்ன உணர, என்ன நிலை அறியத்தானே. அப்படின்னா எனக்கு அந்த காட்சி நிலையாக அந்த கிட்டுறது என்ன உணர்றதுக்கு, என்ன நிலையை அறியிற மாதிரி நான் தான் காட்சியா தெரியும். என்னிடத்துல நான் தான் காட்சியாக தெரிகிற இடம் வரணும் இல்லையா? அப்படி வராம காண்ற காட்சிகள் எல்லாம் அந்த நிலைக்கு போயிட்டு இருக்கோம் என்று உள்ளம் எந்த இடத்துல நிக்கி என்று காட்டுற காட்சிகளாக அமையுமே அல்லாமல் இந்த தியான நிலை சரியான காட்சியாக அமையுமா? இந்த தியான நிலை சரியாகி கிட்டுற அந்த காட்சியாக அமையுமா? அப்ப ஒஸ்தாது சொல்றாங்க அந்த பாட்டுல, தியான நிலை சரியான காட்சி நிலை கிட்டும் என்று அந்த காட்சி நிலையை ஒருமையில சொல்றாங்க, பன்மையில சொல்லல. அப்படி என்ன அவர் தியானம் செய்ய அவர் உட்கார்ந்த நோக்கம் என்னையோ தன்னை உணர, தன்னை நிலையை அறிய என்ற நோக்கத்தில் அந்த தியானம் செய்யக்குள்ள அந்த நான்ங்கிற நிலையோட அவர் மனம் ஒரு நிலைப்பட்டு உள்ளம் அந்த நிலையில நிலை நிறுத்தப்பட்டு திக்ர் செஞ்சா, நினைவுபடுத்தினா அவருக்கு காட்சியாக அங்க தெரிய வரணும் யார்? அங்க காட்சியாக தெரிய வரணும் எது? அந்த இடம் வரும் வரைக்கும் தியான நிலை சரியாயிட்டா? ஆனா தியானத்துல சம்பந்தப்பட்டிருக்கும், தியானம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், செய்யல முயற்சியோட கூட. ஏன்னா இதெல்லாம் கண்டு போய்த்தான் நம்ம அந்த காட்சி நிலையை காண்ற நிலை வரும். அப்ப அந்த நிலை உங்களை நீங்க காண்ற நிலை, நீங்க உங்களுக்கு காட்சியாக தெரிகிற நிலை வந்த உடனே இங்க பாருங்க சார் எப்படி சொல்றாங்க, களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்து. என்னையா யார் சொல்றியா? நீ தோணுவாயண்டா எப்படி சொல்ற? நான் தோணுவேன், நான் தோணுவேன் இல்லையா? களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய் என்றால் நான் தோணுவேன். அப்ப நான் தோன்ற அந்த நிலை எனக்கு என்ன நிலையா அமையும்? இப்ப நான் அந்த தோணின அந்த காட்சி நிலையை கண்டு அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறதா என்ன வழி? உண்மை மிகராஜின் வழி காணும். உண்மை மிகராஜின் வழி காணும். அப்ப மிகராஜ் வழி இப்ப விளங்கிட்டா? நாம யாரை சந்திக்க போறோம், யார நிலையை உணர போறோம், யார நிலை அறிய போறோம், யார நிலை அங்க இருக்கி, யார் தோணினா. அப்ப நம்ம தியானம் செய்யறதுக்கு நினைவுபடுத்துறதுக்கு இங்க ஆரம்பிச்ச அந்த குறிக்கோள் என்ன? அப்ப உன்னை நீ உணர்ந்து கொள்ள ஒரு தியானம் செய், சரியா இல்லையா? அப்போ நான் என்ன உணர்ந்து கொள்ற அதுதானே நேரான வழி, நேரான பாதை. அந்த நேரான வழியை, அந்த நேரான பாதை அதுதானே சாந்தி வழி, அதுதானே சாந்தி மார்க்கம். அதான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கான். நம்ம ஏன் அவனைத்தான் உணர்றான். இன்னைக்கு அவன் இருக்கிற நிலையத்தான் அவன் என்ன செய்யறான்? அப்ப அந்த நிலை வரக்குள்ள நமக்கு சம்பந்தம் இருக்கா என்றா இன்னைக்கு என்ன செஞ்சிடும்? நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா உணர்ந்து இருக்கிறவன் நான் என்று சொல்லி அந்த நிலையும் நானும் வேறு இல்லாத ஒரு நிலையாக மாறிடும். இப்ப யார் இருக்கா? இன்னதான் உணர்ந்தான். அதான் சொல்றாங்க, உரிய இடம் சேரும் வரை உரிய படி நிற்கிறது. அந்த உரிய படி என்ன, அந்த உரிய இடம் என்ன என்றா என்ன நான் மறந்துடக்கூடாது. என்ன நான் மறந்து நான் ஏதாவது ஓரொரு காட்சியில மூழ்கி என்ன செஞ்சிடக்கூடாது? காட்சி காண்றதுக்காகவே தியானம் செய்ய போயிடக்கூடாது. அந்த காட்சியில கண்டாலே நான் தியானம் சரியாகுதானே, நான் தியானத்துல இருக்கேன், நமக்கு தியானம் நல்லா அமைஞ்சிட்டேன்னு ரெண்டெல்லாம் ஒருத்தம் சின்ன நெண்டு சொல்றான்னு உழைக்கணும். இதெல்லாம் சருகிற இடம், நம்மள சருக வைக்கிற இடங்கள். இப்ப நாங்க இதுல எல்லாம் சருகி முட்டி மோதி வருஷக்கணக்கா வாழ்க்கையை நாங்க இழந்துதான் உங்களுக்கு இந்த அனுபவத்தை சொல்றோம்ங்கிறதும் நிர்ணயிக்கணும். நீங்க ஏன் உங்களுடைய வருஷக்கணக்கான வாழ்க்கைன்னு செஞ்சிடக்கூடாது. இப்படி காட்சி காண்றத்தில, இப்படி காட்சி தெரியறத்திலேயே போயிடக்கூடாது.
ஆனா இந்த காட்சி இடையில போகக்குள்ள காணுவோம், தெரிய வேண்டி வருந்தான். அதுக்குதான் ஏதாவது காட்சி கண்டா, ஏதாவது காட்சி உங்களுக்கு தெரிஞ்சா, உங்களோட கல்வில இருந்து நீங்க தெளிவான நல்ல கனவுகளை கண்டா, உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிற அவர்களுக்கிட்ட நான் இப்படி ஒரு காட்சியை கண்டேன் என்று உண்மைக்குண்மையாக அந்த காட்சியை சொல்லி ஒரு தெளிவை எடுத்தீங்களா, உங்களுக்கு இன்னும் புரிதலும் அந்த வழியில போற அந்த முறையும் அறிவும் வருமா இல்லையா? என்ன வந்துச்சா இல்லையா? அப்ப இப்ப குறிக்கோள் காத்தாங்குடிக்கு தான் போறேன், 2 வலிக்கிட்டா அவர் என்ன செய்யணும்? அது மறக்காம இருக்கணும். பதுளையில ஸ்டாண்ட்ல கொஞ்சம் பஸ் நிப்பாட்டி இறங்கின உடனே நல்ல ஒரு நகைக்கடை தெரிஞ்ச உடனே டக்குனு நாம என்ன செய்வோம், வண்டு இறங்கிட்டு போவாளா அவங்க? நல்ல ஒரு புடவை கடை தெரிஞ்ச உடனே நல்ல ஒரு புடவை கடையா இருக்கேன், நாம இறங்கி அடுத்த பஸ்ஸுக்கு போவோமே ரெண்டு இறங்குவாளா? அப்ப அந்த நேரம் என்ன நடந்துக்குதுன்னா அந்த குறிக்கோள் மறந்துடுது. நம்ம எண்ணத்துக்காக வலிக்கிட்டோம்ங்கிற அந்த அந்த எண்ணத்தை நோக்கா வச்சு நாம இந்த தியானத்துக்கு வந்தோம், விக்ரி செய்ய வந்தோம், இந்த பயணத்துக்குள்ள நம்ம கால் வச்சோம், இந்த பயணத்தில என்ன நோக்கத்தை வச்சு இந்த பயணத்தை மேற்கொண்டோம்ங்கிற அந்த குறிக்கோள் மறந்த உடனே 2-3 நாள் நல்லா நிக்கலாம். என்ன அழகா இருக்கேன் பதுளையில நிக்கிறான் என்ன மாதிரி புரிபட. இந்த உதாரணத்துக்காக விளக்குறேன். அப்ப இது மாதிரி நம்முடைய தியான நில மனம் ஒரு நிலை பட்டி சென்றா நோட்டமிடுற நிலை வந்துடும். அந்த நோட்டமிடுதல், அந்த நோட்டமிடுறது யாரு? அந்த நான் என்னை என்கிறத விட்டு வெளியே போக கூட நம்ம சின்ன. அதுதான் ஒரு நிலைப்படுறது. ஒரு நிலைக்கு இருக்கிற ஏகமாக ஒரு தத்துவம் இருக்குங்கிறது தௌஹீது. அதை ஏற்றுக்கொள்றேன். இப்படி ஒரு நிலைப்பட்டால் நம்முடைய உள்ளம் அந்த நிலையை ஏற்றுக்கொள்ளுதுன்னு அர்த்தம். அதுக்குத்தான் அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று கலிமாவை அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிச்சிருக்கிறார். இப்ப அந்த கலிமாவை விளங்கி அறிஞ்சு அதனுடைய கருத்தை உள்ளத்துல நான் என்று சொல்லி, இந்த நான்ங்கிறது அல்லாஹ் என்று சொல்லி பதிச்சிட்டோம். பதிச்ச அந்த கருத்தை நழுவ விடாம பாதுகாக்கிறது இருக்குவா, அந்த பாதுகாத்து அந்த நழுவ விடாம அதை உணர்ந்து அதுல ஒருநிலைப்பட்டு அந்த நான் பயணிக்கிறது, இல்லாட்டி அந்த நான்ல பயணிக்கிறது, அந்த என்ன நான் உணர்றது. கரெக்டா இருக்கா? இன்று போய் என்ன காட்சியாக நான் தெரிகிற, என்ன காட்சியாக நான் காண்ற நிலை வரைக்கும் என்ன செய்யும்? அதுதான் தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும். இந்த காட்சி நிலை கிட்டின உடனே நீங்க எந்நேரமும் எதை நோட்டமிட்டுக்கிட்டு இருப்பீங்க? காட்சியாக நாம் தெரிகிற அந்த நிலையை நீங்க என்ன செய்வீங்க? எந்நேரமும் நோட்டமிட்டுக்கிட்டே இருப்பீங்க, எந்நேரமும் கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எந்நேரமும் அந்த நிலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் காண்போன் காட்சி அவன். இப்பதான் இந்த இடத்துக்கு வர. இது இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டாலா ஜன்னத்துக்குரிய தலைவாசல், ஜன்னத்துக்குரிய தலைவாசல், ஜன்னத்துக்குரிய தலைவாசல்ல அவட கால்வை படு. காண்போன் காட்சி அவன். இப்ப தியான நிலை சரியாக்கி இவ்வளவு நாளும் அவன் பட்ட கஷ்டம், பட்ட முயற்சி, பட்ட துன்பம், பட்ட துயரம் எல்லாம் இப்ப என்ன செஞ்சிடும்? ஒன்றுமே இல்லைண்டாயிடும், எல்லாமே பறந்து ஒன்றுமே இருக்காது. தன்னை உணர்ற நிலை மட்டும் அவட உள்ளத்தில இருக்கும். அவட உள்ளம் தன்னை உணர்ந்து கொண்டே இருக்கும். உணர்ந்து தன்னை நோட்டமிட்டு தன்னுடைய காட்சியிலேயே மயங்கும். உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும் ஓர் வழிப்படும் அவசரம். அப்ப இது ஆழமான விஷயம். நாம போக போக எடுப்போம். நாம இப்ப ஏகத்தில தரிச்சு ஏகமாக நான் இருக்கேனுங்கிற அந்த விஷயத்துக்குள்ள இப்ப நாம உறுதியாகிற அளவுக்கு நம்மள கல்வி மாறினா இந்த காண்போன் காட்சி அவன் என்கிற நிலை இயல்பாக அமைக்கலாம். இயல்பாக அந்த இடத்துக்கு வரும். விஷயம் விளங்கிட்டா?